கனமழை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நாளும் இப்போ பகல் நேரங்களுக்கு அப்புறமாவே நமக்கு மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு நிறைய மாவட்டங்கள்ல. இன்றைக்குமே கூட பகல் நேரங்களுக்கு அப்புறமே தென் மாவட்டங்கள்ல கணிசமாக நமக்கு மழை தீவிரம் அதிகரித்து மிதமான மழை மட்டும் அப்படியே பதிவாகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ மேற்கு தொடர்ச்சியில கூட நிறைய பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம பார்க்கலாம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் போடாதவங்க மறக்காம வானிலை அறிக்கை நீங்கள் லைக் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணணும். 100% சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் கடும் கனமழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. முதலாவதாக நெறைய பேர் வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்தியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்க ஊர்ல நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவலையும் குடுத்திருந்தீங்க. அதே சமயத்துல ஒரு சில மாவட்டங்கள்ல மழை வராத மாவட்டங்கள்ல நேற்று முதலாக கிட்டத்தட்ட நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல உதாரணமாக நம்ம தர்மபுரி மாவட்டம் வந்து எடுத்துக்கலாம். அதுல ஒருத்தர் வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தர்மபுரியில. கிட்டத்தட்ட எங்களுக்கு ரொம்ப நாளா மழை இல்லாம இருந்துச்சு. குறிப்பா இந்த தர்மபுரி அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகள்ல மழையே எங்களுக்கு சரிவர வர்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம அத சொல்லியிருந்தோம். கவலைப்படாதீங்க. இரவு மற்றும் நள்ளிரவுல உங்களுக்கு கனமழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, நேற்று அதுக்கு முந்தைய வானிலை அறிக்கையில் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தருமபுரியில நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. தொடர்ந்து நம்ம சொல்லியிருந்தோம். தருமபுரி மாவட்டத்தில எப்பொழுது மழை பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு. இரவு, நள்ளிரவு கனமழை வாய்ப்புகள் எல்லாமே நம்ம சொன்னபடியே நமக்கு அப்படியே நமக்கு 100% மழை பதிவாயிருக்கு. தருமபுரி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை பொறுத்தவரைக்கும் கொட்டி தீர்த்திருக்கு இரவு நேரங்கள்ல. முதல்ல சேலத்துல மழை ஆரம்பிச்சது. அப்பவே சொல்லிட்டே இருந்தோம். உங்க அருகாமை மாவட்டங்கள் சேலத்துல மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்க தருமபுரி மாவட்டங்கள்ல இன்னும் ஓரிரு நேரங்கள்ல இப்ப மழை வர ஆரம்பிக்கும்னு சொன்ன உடனேயே அடுத்த சில மணி நேரங்களே நமக்கு தருமபுரி மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம கேட்டிருந்தோம். ஊர் பேர்லாம் கேட்டிருந்தோம். எந்த ஊர்ல இருந்து நீங்க கமெண்ட் பண்றீங்கன்னு சொல்லி. அதே போலவே அவங்க ஊர் பேர் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. இது எதற்காக சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்களும் மறக்காம உங்க ஊர் பேரோட வந்து கமெண்ட்ல போடுங்க. நெறைய பேர் வந்து கிட்டத்தட்ட திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடி அப்படின்னு கமெண்ட் போட்டுட்டு, எந்த ஊருன்னு சொல்லாம போயிடுறாங்க. அதனால உங்க ஊர் பேரையும் நீங்க தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா, எங்களுக்கு வானிலைய வந்து கணிக்க இன்னும் சௌரியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நெறைய ஊர்ல வந்து நெறைய மாவட்டங்கள்ல பகுதியான மழை மட்டும் பதிவாகிட்டு இருக்கு. இப்ப சில மாவட்டத்துல மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை பதிவாகிட்டு இருக்கு. சில மாவட்டங்கள்ல மழை வந்து சில இடத்துல மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் பதிவாகிட்டு சில இடங்கள்ல மழை பெய்யாம போயிருது. அப்ப நம்ம கமெண்ட்ல உங்களுக்கு சொல்லும் பொழுது மிதமானது முதல் கனமழை அல்லது ஒரு மிதமான மழை நம்ம சொல்றோம். ஆனா நீங்க வந்து முக்கியமா அந்த ஊர் பேரை வந்து நீங்க சொல்லும் பொழுது அந்த பகுதிகளுக்கு மழை கிடைக்குமா அப்படிங்கிறதையும் இன்னும் நமக்கு தெளிவாக சொல்ல முடியும். ஆகவே எந்தெந்த மாவட்டத்துல மழை வந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெறைய பேர் மழை வரலங்கிறது மட்டுமே நீங்க கமெண்ட் பண்ணக்கூடாது. உங்க ஊர்ல மழை வந்தாலும் நீங்க கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்தணும். கிட்டத்தட்ட நமக்கு 70% 70லேருந்து 80% பேர் வந்து கமெண்ட்ல ரொம்ப அருமையான மழை பொழிவு, நேற்று இரவு நேரங்கள்ல இடி மின்னல் ரொம்ப கடுமையா இருந்துச்சு. சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழைலாம் பதிவாச்சுன்னு சொல்லி தெரியப்படுத்தியிருந்தீங்க. அதனால எந்தெந்த மாவட்டத்துல, எந்தெந்த பகுதிகள்ல நமக்கு இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும். அடுத்து வரப்போகிற நாட்கள்ல எப்போல்லாம் நமக்கு கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்த்துடலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட மக்கள் உங்களுக்கு வந்து மழை பகுதியாக இருக்கு. ஏன்னா சில இடத்துல கனமழை வந்து நேற்று செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல சில இடத்துல நமக்கு மழை பதிவாகியிருக்கு. சில இடங்கள்ல மழை இல்லாம இருந்திருக்கு. அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்துல பகுதியான மழை பொழிவா இருக்கு. சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல எங்களுக்கு மழை சரியாக வந்து பதிவாகிறது இல்லை. எங்கள் அருகாமை மாவட்டம் நல்ல ஒரு மழை தீவிரமாயிட்டு இருக்கு. நம்ம சொன்ன தேதியிலேருந்து நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த சென்னை மற்றும் திருவள்ளூரில் மழை தொடங்குகிறதுல தாமதமாகி கொண்டே இருக்கு. ஆனால் குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழையில் நிச்சயமாக இந்த சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளும் ரொம்ப ரொம்ப கடுமையான கனமழை அப்படிங்கிறது பெய்ய தான் போகுது. வடகிழக்கு பருவமழை வந்து இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ கிடையாது. 10 நாள் தான் இருக்கு. இன்னும் நமக்கு சரியா சொல்லப்போனா இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் இருக்கு வடகிழக்கு பருவமழை. அதுல இப்போ ஒரு 4-5 நாட்கள் நமக்கு வரும் நாட்கள்ல நமக்கு மிதமான மழை மட்டுமே நமக்கு வந்து பதிவாகும் கடலோர மாவட்டத்தில். அதிலும் குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் பகுதியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த அக்டோபர் மாதத்துல 12ஆம் தேதியிலிருந்தே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கடலோர மாவட்டத்தில் மழை பொழிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அனைத்து காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் நேரடியாக தமிழக கடற்கரை நோக்கி வரப்போகுது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நம்ம எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே
பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா தாழ்வு பகுதிகள், தாழ்வு மண்டலங்கள் உருவாகிடுச்சு அப்படின்னாலே குறைஞ்சது கனமுதல் மிக கனமழை கொடுக்காம போகாது. அந்த அளவிற்கு நமக்கு மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ கரை கடந்தா மிக கனமழையிலேருந்து அதி கனமழை வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக பதிவாகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே நமக்கு வரக்கூடிய இன்னும் 10 நாட்களில் வடகிழக்கு பருவமழை இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்குது, மழையே வர்றதில்லைன்னா சொல்கிறீங்க. எல்லா மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக கனமழை உண்டு. அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு தமிழ்நாட்டில் பரவலாக மழை எதிர்பாருங்க. இதில் குறிப்பாக நமக்கு வந்து அதிக மழை வந்து எங்கே கிடைக்கும்னா தென் மாவட்டத்தில் தான் கிடைக்க போகுது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அதிகமாகவே இருக்கும். இந்த தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி 2 மாவட்டங்களும் பகுதியான மழை தான் இருக்குது. சில இடங்களில் மழை கிடைக்கும், சில இடங்களில் நமக்கு மழை கிடைக்காமல் போகும். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு தான் இந்த தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற பகுதிகள் 2 மாவட்டங்களுமே வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு ரொம்ப தீவிரமான மழையானது பதிவாக ஆரம்பிச்சிடும். இதில் அக்டோபர் 10ஆம் தேதிக்கு மேலே நிறைய இடங்களில் கனமழை ரொம்ப கொட்டி தீர்க்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கடும் கனமழை வந்து எச்சரிக்கை உண்டு. நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழையில் மட்டும்தான் கன்னியாகுமரியில் அதிக மழை வரும், வடகிழக்கு பருவமழைலாம் கொஞ்சமாக தான் இருக்கும் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அதே போல் தான் நம்ம நீலகிரி, கோயம்புத்தூருக்கும் அதுதான் சொல்கிறோம். தென்மேற்கு பருவமழையில் மட்டும்தான் நமக்கு நிறைய மழை வரும், வடகிழக்கு பருவமழையில் பெய்யாதுலாம் நினைக்காதீங்க. இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்குது. பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவு கண்டிப்பாக பதிவாகும். இப்போ கூட நமக்கு வந்து தேனி மாவட்டங்களில் நல்ல ஒரு கனமழை வந்து பதிவாகிட்டு இருக்கு. ஏன்னா தென்காசியில் இப்போ அடுத்து கனமழை ரொம்ப குறைவாக இருக்குது, எங்களுக்கு சரியாக மழை வரதில்லை அப்படின்னு வேறு கமெண்ட்டில் போட்டுட்ருக்கீங்க. தென்காசி மாவட்ட மக்களுக்கு நம்ம சொல்லிடுற ஒன்று, உங்களுக்கு வந்து உறுதியாக கனமழைங்கிறது இல்லாமல்லாம் இல்லை. எல்லா இடங்களுக்கும் கனமழை வந்து பதிவாகிடும். தென்காசியில் உங்கள் அருகாமை மாவட்டங்கள் தேனி மாவட்டங்களில் பாருங்கள், போடிநாயகன் ஒரு கம்பம்லாம் அவ்வளோ மழை பொழிவுகள். பகல் நேரங்களுக்கு அப்புறமாவே நமக்கு தேனி மாவட்டங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. தொடர்ச்சியாக மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் பலத்த மழை கண்டிப்பாக உண்டு. ஆகவே தேனி, தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழையாக எதிர்பாருங்க. அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடியது கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழை கண்டிப்பாக இருக்குங்க. இந்த கணவாய் பகுதிகள்லாம் அடிக்கடி கேட்பாங்க கமெண்ட் செக்ஷனில். பாருங்கள், எங்களுக்கு வந்து மனப்பாடமே ஆயிடுச்சு, எந்தெந்த ஊர்லேருந்து கமெண்ட் கேட்குறீங்க அப்படிங்கிறது மனப்பாடமே ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க மாவட்டத்தின் மற்றும் ஊர் பேரை வந்து தெரியப்படுத்துவாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் கணவாய் பகுதிகள் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை, சோலையாறு, அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம், காரமடை உள்ளிட்ட பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எல்லா இடங்களுக்கும் நமக்கு பரவலாக நமக்கு கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் விட்டு விட்டு மழை இருக்கும். 24 மணி நேரமும் சில பேர்லாம் மழை எதிர்பார்க்குறாங்க. தென் மாவட்டத்தில் ஒரு சிலர் வந்து மதுரை மற்றும் திண்டுக்கல்லில் 24 ஹவர்ஸ் ரெயின்ஃபால் வருமானு கேட்குறாங்க. 24 ஹவர்ஸ்லாம் இருக்காது. வரக்கூடியது என்னமோ ஒரு 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ மழை பொழிவு அதிகபட்சம், அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து நாள் முழுவதும் கனமழை இருக்காது. நாள் முழுவதும் கனமழைலாம் வந்துச்சுன்னா வெள்ளப்பெருக்கு தான் வரணும். அதனால் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் மழை பெய்தாலும் உங்களுக்கு போதுமான மழையாக இருக்கும். அதனால் ரொம்ப அதிக மழையும் எதிர்பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் வெள்ளத்தில் நம்ம தான் மிதக்கணும், கஷ்டப்படணும். ஓரளவுக்கு நமக்கு தேவையான மழை கிடைச்சாலே போதும், அதற்கு மேலே மழை நமக்கு தேவையே கிடையாது. ஆகவே அந்தந்த மாதத்திற்கு பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவுகள் எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக பதிவாகிறோம். இந்த நீர் பற்றாக்குறை, தண்ணீர் பஞ்சம் அப்படிலாம் நமக்கு அந்த நிலைமைக்கெலாம் தமிழ்நாடு கிடையாது. நமக்கு ரொம்ப சிறப்பான மழை பொழிவு அந்தந்த காலங்களில் சரியாக நமக்கு மழை வந்து பெய்து கொண்டு இருக்குது. வெயில் கொஞ்சம் அதிகமாக அவ்வப்போது காணப்பட்டு இருந்தாலும் மழையில் பாருங்கள் எந்த மாற்றமே வந்தது கிடையாது. மழை பொழிவில் நமக்கு எந்த மாற்றமே இருந்தது கிடையாது. அந்தந்த நாட்களில் பெய்ய வேண்டிய மழை பொழிவு இப்போ அக்டோபர் மாதம் தொடங்கியதிலிருந்து நல்ல ஒரு சிறப்பான மழை கிடச்சிருக்கு. அதனால் நம்ம நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கிடைக்கும். டெல்டா மாவட்டத்திலேருந்து பார்க்குறவங்க தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் அடுத்து வரக்கூடிய 5 முதல் 8 நாட்களுக்கு தொடர் மழை காத்துக்கிட்டு இருக்குது. அதில் திருச்சி, புதுக்கோட்டை நல்ல மழை கிடைக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு ஊர் பேரை நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்னும் 1 மணி நேரம் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். அதனால் நம்ம ரொம்ப கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறோம். இந்த திருச்சி, புதுக்கோட்டை எல்லா பகுதிகளுமே எல்லா இடங்களுக்கும் கனமழை உண்டு. டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, அதுக்கப்புறமா நம்ம நாகை மாவட்டங்கள், மயிலாடுதுறையிலும் விட்டு விட்டு கனமழையானது ஒன்று இரவு நேரங்களில் இருக்கும். அப்படிலாம் நள்ளிரவில் பதிவாகும், இல்லைனா மாலை நேரங்களில் மழை தொடங்கிடும். ஆகவே நமக்கு வந்து இப்போ நேரங்கள் முக்கியம் இல்லை, மழை பொழிவுகள் நமக்கு இரவு நேரங்களிலும் இருக்கும். அதே சமயங்களில் நள்ளிரவு, அதிகாலை நேரங்களிலும் பலத்த மழையானது பதிவாகிட்டு இருக்கும்.
அடுத்ததாக நம்ம வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசி தாங்க ஆகணும். தருமபுரி மாவட்ட மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட மாதிரியே கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவாகிருச்சு. அதுக்கப்புறம் தருமபுரி மட்டும் இல்லைங்க, நிறைய இடங்கள் கிருஷ்ணகிரி கூட ரொம்ப மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மழை பதிவாயிருக்கு, கிருஷ்ணகிரியில் மழை பெய்திருக்கு. எந்தெந்த பகுதிகளில் எவ்வளோ மழை பெய்திருக்கு அப்படிங்கிற தகவல் நம்மள்ட்ட இருக்குது. ஆகவே நம்ம எல்லா இடங்களுக்கும் சிறப்பான மழை பொழிவுகள் வரும் நாட்களில் இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை இருக்கும். ஒரு குறுகிய நேர மழை தான். இங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிக நேரம் நமக்கு மழை எதுவும் பெய்ய போகிறது கிடையாது. ஒரு குறுகிய நேர மழையாக இருந்தாலும் நல்ல ஒரு தீவிரமான மழையாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் மழை இருக்கும். அதுக்கப்புறமா சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை இருக்குது. நேற்றைக்கு இரவுலாம் சேலம் மாவட்டம் நல்ல மழைங்க, சிறப்பான மழை பொழிவு. ஆத்தூர், தலைவாசல், வாழப்பாடி, சேலம் நகர பகுதிகளில். அப்புறம் இன்னொரு பகுதி கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க, சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி இளம்பிள்ளை, மேட்டூர் பகுதிகள், இங்கெல்லாம் நமக்கு வந்து எப்படிங்க இருக்கும் மழை பொழிவுன்னு. கண்டிப்பாக கனமழை இருக்குது. இன்னொரு முக்கியமான மாவட்டம் ஈரோடு மாவட்டம்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறீங்க. ஏன்னா ஈரோட்டில் வந்து மழை பகுதியாக தான் இருக்குது. ஈரோடு மற்றும் திருப்பூரில் மழை பகுதியாக தான் இருக்குது. ஈரோடு, திருப்பூர் கமெண்ட்டில் போடுறவங்க மறக்காமல் உங்கள் ஊர் பேர் நீங்கள் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.